ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு ராஜேஷ் மேத்தா காலையிலே அப்செட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோ மனசு உடஞ்சி போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் துக்கம் தொண்டை அடைக்குதுங்கிறாங்க. எதுக்குடா மாறி மாறி இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா இப்போ என்னமோ இதுதான் புதுசாக இவங்களுக்கெல்லாம் சோகம் வருதாமா. உங்கள் வீட்டில் தான் பல நாளாக பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேடா, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லா பக்கட்டும் வாசப்படியாக இருக்குது. அதாவது திரும்புகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷ உடம்புல இவ்வளோ பிரச்சனையும் வச்சுக்கிட்டு எதுக்கு உயிரோடு இருக்கணும் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவங்களோட வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது இப்போ தான் சோகம் துக்க தொண்டை அடைக்கணும் அந்த மாதிரி பேசுகிறாங்களே, எதுக்கடா பேசுகிறாங்க நம்மளே ஆச்சரியப்பட்டு பார்த்தா திடீர்னு ஒரு டைலாக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம மகா இருக்காங்களே எப்படி டிங் டிங்னு மணி அடிச்சுட்டு வர பூஜை பண்ண, அதுக்கப்புறம் அவங்க காஃபி வேணுங்கிறது கொடுக்க, விழுந்து கவனிக்க, மகா இல்லைன்னா எதுவுமே இல்லை, மகா இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்புங்க எல்லாம் மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயிலும் இந்த டைலாக் வந்துருச்சுங்க. கடைசியில் பார்த்தா அனாமிக்காவே அலையக்கா பார்க்குதுங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா அனாமிக்காவுக்கு நீயே சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு கோவத்தில் இந்த ஐஸ்வர்யாவை சமாதானம் பண்ணிட்டாங்க. கௌதம் ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போகணும், எதையோ சாதிச்ச மாதிரி நீ ஃபீல் பண்ணுறல, ஐஸ்வர்யாவை கைக்குள்ளே போட்டால் நம்ம ஆஃபீஸ் போய் எம்டிஐ இல்லை, நீ ஒரு பக்கம் பிளான் பண்ணுற, வீட்டில் இருக்கிறது சொர்க்கம்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மகாவு கீழே போய் டீ கொடுத்து எழுப்புறாங்களாம், அது சூடு வச்சு எழுப்புறாங்க. சூடு வச்சோடனே ராட்சசின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தோன்னே அழகு ராட்சசி அப்படின்னு மாற்றிட்டாங்க. எப்படா சுட்ட தோசை இப்படி சுட்டு திருப்பி போடுறீங்க, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ